ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல உடைய ஏக சுதனாயிருக்கிற நீ அதிகமாய் நேசிக்கிற உடைய குமாரனாகிய ஈசாக்கை நீ தகன பலியாக செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஏன் சொல்ல வேண்டும்? ஆண்டவர் தான் கொடுத்தாரு. இப்ப ஆண்டவரே ஆபிரகாமை பார்த்து மகனை நீ தகன பலியாக செலுத்த வேண்டும் ஏன் சொல்ல வேண்டும்? காரணம் என்ன தெரியுமா? ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு ஆபத்தை பார்க்கிறார். என்ன ஆபத்து? ஆண்டவரை நேசிப்பதை காட்டிலும் ஆபிரகாம் ஈசாக்கை அதிகமாய் நேசிக்கிறதான ஒரு ஆபத்தை கர்த்தர் ஆபிரகாமில் பார்க்கிறார். வாக்கு தத்தம் பண்ணினவரை நேசிப்பதை பார்க்கிலும் வாக்கு தத்தத்தை அதிகமாய் நேசிக்கிறதான ஒரு ஆபத்து. ஆசீர்வாதத்தை கொடுத்தவரை பார்க்கிலும் கொடுத்த ஆசீர்வாதத்தை அதிகமாய் நேசிக்கிறதிலே இருக்கிற ஒரு ஆபத்து இருக்கிறது என்று கர்த்தர் சொல்றார்.